ஒரு பொண்ணு எதை செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய ஏரியாஸில் நிறைய துறைகளில் நிறைய சாதிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்பவர்மெண்ட். ஒரு லிமிட் அப்படின்னு இல்லாமல் ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ யூ கேன் அச்சீவ் எனி இஃப் யூ ஒன்லி ஹாவ் த மைண்ட் செட். இப்போது நீங்கள் தான் அதை உடைச்சி நீங்கள் சாதிக்கணும். நம்ம யாரோடையோ மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாமல் ஒரு நாளும் நம்மளை நாம் எப்படி இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணலான்னு நம்மளை நம்ம க்ரூம் பண்ணாலே நம்ம எட்டாத உயரங்களை அடையலாம். ஸோ எல்லா பெண்களும் இந்த துறை அந்த துறை, இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய பேஷன் எதில் இருக்கோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படினாலும் நான் இதை அடைவேன்ற அந்த ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணி லைஃப்பில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஸோ ஹாவ் பிலீவ். அண்ட் உங்களை சுற்றி பெண்கள் இருக்காங்க. they will support you, they will help you, they will guide you, even your family members and all the men who are there behind you. Thank you so much. Again, happy Women's Day to all. நீங்கள் ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெண்ணான்னா பெண்கள் சமையல் செய்கிற வேலை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி எல்லா பெண்களுக்கும் ஒரு முயற்சியுமே எடுத்துகிட்டு ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிறப்ப அவங்க ஒவ்வொரு வேலையிலையும் வெற்றிகரமாக தான் முடிக்கிறாங்க. அதனால் இப்போ நான் சமையல் செய்கிற வேலை மட்டும் இல்லை, எனக்கு டெய்லர் வேலையும் தெரியும். அதுவும் வேலை டைம் கிடைக்கிற டைமில் தைச்சி அதில் வர வருமானத்தையும் வச்சு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் பசங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். அதனால் எல்லா பெண்களும் எந்த வேலையிலும் முயற்சி எடுங்க, அது வெற்றிகரமாக முடியும். மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம். ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் இது ஒன்று தான். எதனா ஒரு தொழில் பண்ணுங்க, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிங்க. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னா சும்மாலாம் வந்துடல, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது என் பார்லரில் வர வருமானம் மட்டும்தான். அதே மாதிரி எல்லாமே எனக்கு இதில் வர வருமானத்தை வச்சு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து, நான் ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்கினா கூட என் பணம் இதுலேருந்து மட்டும்தான் எடுக்கிறேன். அதனால எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது, எதனா ஒரு தொழில் கற்றுக்குங்க, எதனா ஒரு வேலை பாருங்கள், கண்டிப்பாக உழைச்சி சம்பாதிங்க. இது மட்டும்தான் நான் முழுக்க சொல்கிறது. படித்தாதான் முன்னேறணுன்றது கிடையாது, பெண்களால் பிறந்தாவே முன்னேறலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் மேரேஜுக்கு அப்புறம் வீட்டு வேலை இது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா வீட்டில் இருந்துட்டு நான் பண்ண ஒரு விஷயம் இது எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த தையல் எனக்கு இந்த தொழிலில் நான் நிறைய சம்பாதிச்சும் இருக்கேன், வீட்டுக்கு அது பிரோஜனமாகவும் இருக்குது. எனக்கும் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் நல்லா படித்து இப்போ ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு என்னோட பிள்ளைங்களை நினச்சி எல்லா பெண்களும் ஒவ்வொரு சிறு தொழிலையும் அவங்க கற்றுக்கணும், சுயமாக சம்பாதிக்கிறத அவங்களோட ஹேபிட்டாக வச்சுக்கணும். மார்ச் 8 விமென்ஸ் டே. ஒரு விமனா இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. ஸோ நான் ஹோம் பேக்கராக இருக்கேன். 2024 என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அங்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ வீட்டிலே இதை ஸ்டார்ட் பண்ணேன். 3 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணேன், இதுக்காக ஒரு டிப்ளமோ மாதிரி முடிச்சுட்டு இப்போ இந்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறதால எதுவும் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டா நம்மளால் எல்லாமே முடியும். வில் பவர் வேணும். அது இருந்துச்சுன்னா எல்லா விமன்ஸும் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விமனாக சாதிக்கலாம். ஸோ நான் இதை அந்த ஒரு வில் பவர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் இதை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம். ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்க, பெண்களால் எதுவும் சாதிக்க முடியாது, பெண்கள்லாம் பின்தங்கியாக இருக்கணும்ட்டு சில பேருடைய ஒப்பீனியன்ஸாக இருக்குது. ஆனால் அது பெண்களாக நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும். நிறைய துறைகளில் நிறைய பெண்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த துறை தான் அந்த துறை தான் கிடையாது, எல்லா துறையிலுமே பெண்கள் மனசு வச்சாங்கன்னா எல்லா தொழிலையும் சக்ஸஸ் பண்ணலாம். அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியன். நானும் இப்போ சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்கேன். பெண்கள் அந்த காலத்துலலாம் அடுப்பறையிலே தான் இருந்தாங்க.
அப்படி தான் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இருக்கவங்க. இப்போ வந்து முதலமைச்சர் முதல் கொண்டு சிஎம்மாக ஆகிற அளவு நடிகை முதல் கொண்டு எல்லாருமே நல்லா சாதிச்சுட்டு வராங்க. பெண்களுக்கு வந்து அந்த அளவு இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பெண்கள் எல்லாத்துலேயுமே சமம். அப்போ இருந்தது வந்து ஆண்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பெண்களும் எல்லாத்துலேயுமே சமன்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அது நினச்சி இப்போது இந்த ஜென்ரேஷனில் இப்போது நம்ம வளர்ந்துருக்கோம். உமன்ஸ் அந்த காலத்தோடு இப்போ நம்ம வளர்ந்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி இன்று விண்வெளி வரை பெண்கள் பல்வேறு துறைகளில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர். இந்த அழகிய தருணத்தில் அன்னை தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, மேரி கோம் போன்ற பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் பெண்களை நாம் நினைவு கொள்வோம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்று கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை அவர்கள் பெண்ணை பெருமைப்படுத்தி பாடியுள்ளார். அத்தகைய பெண் என்பவர் தலை நிமிர்ந்து நெல், தடைகளை தகர்த்தெறி, தடம் பதித்து வாழ்க்கையில் முன்னேறு, அன்பில் அன்னையாகவும் அறிவை கொடுக்கும் ஆசிரியராகவும் அன்போடு வழிநடத்தும் சகோதரியாகவும் கஷ்டத்தில் தோள் கொடுக்கும் தோழியாகவும் வாழ்க்கையை வழிநடத்தும் வழித்துணையாகவும் என்றும் மகிழ்ச்சி தரும் மகளாகவும் இத்தகைய பெண்ணை கொண்டாட ஒரு தினம் அல்ல, இனி ஒவ்வொரு நாளும் நீ வெல்ல உறுதுணையாக இருப்பேன் உனக்கு. அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Very happy Women's Day to all the staffs, members of Heal and Vibes Center. I would wish my dear friend personally, Binsi, a very happy Women's Day. You are truly inspirational. I'm very sure your staffs would love to see you every day, as you are you must be a role model to them. You are very inspiring. Keep carrying the charm. However, on the occasion of Women's Day, I wish everyone to achieve your dreams. It's like feminism is not overshadowing men, but we are much capable. We have more capacity than them. Almighty has made us mothers because we are strong physically as well as emotionally. See, we are teachers, we are a guide, we are sisters, we are wives. You know, women have many roles. She's the only one who can tolerate, who can enjoy everything to the core, who can balance everything, in fact. So do not underestimate a woman. Woman is everything in a man's life. So you have your own dreams, my dear friends. Kindly go ahead, achieve your dreams, grow, support each other to grow. மகளிர் தினம் வாழ்த்துக்கள். பெண்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். பெண்கள் தினம் வாழ்த்துக்கள். பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். Happy Women's Day. Happy Women's Day.